இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பர்பஸ்க்காகவே கட்டின வீடுங்க. பில்டரோ அந்த மாதிரி யாரும் கட்டி விற்கிற வீடு கிடையாதுங்க. உங்களுக்கு ரெண்டல் இன்கம்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. இன்ஜினியரிங் காலேஜும் பக்கம், மெடிக்கல் காலேஜ் அதை விட பக்கங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 3500 வாடகை கொடுக்குறாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொண்டு வந்திருக்கேங்க. சரிங்களா, இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில வந்து ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு முனிசிபாலிட்டி ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கமாக இருக்கு. இந்த ரெண்டு காலேஜுக்கும் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு, அது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு லே அவுட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. சரிங்களா, 3.25 சென்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல பக்காவான ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. சூப்பரான வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா நகர்னு சொன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஹை ரெண்டல் இன்கம் போகக்கூடிய ஏரியாங்க. ஒரு பையன் ஒரு புள்ள ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் 3500 ரூபா தராங்க. ஒரு தலைக்கு 3500 ரூபா வாடகை வருது. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு இந்த காலேஜ் பக்கத்தில் வாங்கி வாடகைக்கு விடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை நான் வந்து இப்போ நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் தேடிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு மேலே நீங்கள் வாடகைக்கு விட்டு கட்டி விடுறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. எல்லாமே ஃபுல்லி பில்லர்டு காலம் வீடு தான். இப்போ வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பாருங்கள். ரூம் சைஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக பக்காவாக காமிச்சிருக்கேன். போர் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அழகான எலிவேஷனோட கேட் ஒர்க்லாம் இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. முன்னாடி 25 அடி தார் ரோடு இருக்கு. சரிங்களா, டிடிசிபி அப்ரூவ்டோட பக்காவா எல்லாமே வச்சிருக்காங்க. லீகல் வைஸ் கிளியரா இருக்கு. என்ட்ரானோனே பெரிய போர்ட்டிகோ 17 மாதிரி அளவில் வந்துருதுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் பாருங்க, நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்டேர் தான். சரிங்களா, ஸ்டேருக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து பாத் ஸ்பேஸுங்க. டாய்லெட் இருக்காது, அது லெட்டின் இருக்காது, வெறும் பாத் ஸ்பேஸ் மட்டும் வந்துடும். போர்வெல் 500 அடி அதனோட ஸ்டார்டர் பாக்ஸ் பார்த்துருக்கீங்க. முன்னாடியே வந்து பாருங்க எல்லாம் தேக்கிலே செஞ்சது, உங்களுக்கு தட்டி எல்லாமே இருக்கும். சரிங்களா, போர்வெல் 500 அடிங்க. சம்பு வந்து பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர் வரும். என்ட்ரானோனே உங்களுக்கு 16க்கு 16 ஹாலுங்க. சரிங்களா, அதில் வென்டிலேஷனுக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோரு, இன்னொரு சைடு தேக்கிலே தட்டியெல்லாம் எடுத்து அவங்களே பண்ணி பெருசாக கொடுத்துருக்குறாங்க. டைலும் அப்படிதாங்க, நல்ல குவாலிட்டியான டைல் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ட்ரானோடனே நம்ம வீட்டுக்கு ஹாலுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. 16க்கு 16 வந்துடுது. கரெக்டாக அதே மாதிரி உங்களுக்கு சுவாஸ்துப்படி பூஜார முன்னாடியே செட்டப்புங்க. இதில் நம்ம வந்து நீங்கள் இன்டீரியர் அடிச்சிங்கன்னா அழகாக செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சாமி ரூம்பு. என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 ஒரு பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுலேயே அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. ஓகேங்களா, அட்டாச்சு டாய்லெட்டில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்துடுது. ஷவர் எல்லாம் நீட்டாக வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததில் நம்ம என்ட்ரு ஆகும்போதே வந்து அது கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. இந்த கிங் சைஸோட பெட்ரூமோட அளவு தான் 10க்கு 16. ஓகேங்களா, இதுலேயே வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு வந்துடுது. 2 சைடு ஜன்னல் வந்துடுது. இதுலேயே அட்டாச்சு டாய்லெட் வந்துடுங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டும் அதே சேம் டைப் தாங்க. டைல் டிசைன்ல ஒன்னே தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். ஓகேங்களா, இந்த டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 8ங்க. நல்ல ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிள் போட்டு ஒரு ஃபேமிலி சூப்பராக சாப்பிட்ற அளவுக்கு நீட்டாக இருக்குது. அதுவும் வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து சிங்க், ஹேண்ட் வாஷ் சிங்க்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிச்சனுங்க. 8க்கு 8 கிச்சனு. இதுவும் வந்து டீசெண்டான முறையில் பக்காவாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மார்பிள் செட்டிங்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிரானைட்டு கல்லெல்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்களா, டைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டைல் தான் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கட்டு வாஸ்துப்படியே தான் இருக்குது. இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அகலங்க. மேலே நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, எந்த ஒரு பொருள் கொண்டு போனாலும் செவருக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸுங்க. சரிங்களா, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடுக்கு நம்ம பாருங்க, உங்களுக்கு கம்பியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 12 mm 16 mm எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ஓன் பர்பஸ்க்காக பார்த்து கட்டின வீடு தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் குவாலிட்டி வைஸ் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சென்ட் வந்து 10-11 லட்ச ரூபா போயிட்டு இருக்கிற ஏரியாவில் 3.25 சென்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடுங்க. இப்போ எல்லாமே பில்டிங் ரேட் எல்லாமே மணல்லேருந்து எல்லாமே ரேட் ஏறிடுச்சுங்கிறது நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சேம் மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒட்டியே இந்த இடம் பூரா புறம்போக்கு இடம் தாங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜும் பக்கம், மெடிக்கல் காலேஜும் பக்கம். நான் காமிக்கிறேன் பாருங்க, அங்கே தெரியறதாங்க மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, ஸோ உடனே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு பக்காவான வீடு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பால் காய்ச்சலாங்க.
தவற விட்டுறாதீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. வீடியோவில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரூம் சைஸஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பர்பஸ்க்காகவே கட்டின வீடுங்க. ரெண்டாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து ஃபேமிலி வந்து ஒட்டுக்கா ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா வந்து பெரிய வீடு எடுக்கிற காரணத்தினால இந்த வீடை சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து அவங்களே தங்குறதுக்காக கட்டின வீடு தான், சரிங்களா? பில்டரோ அந்த மாதிரி யாரும் கட்டி விற்கிற வீடு கிடையாதுங்க. ஸோ ஹைலி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராட் எல்லாமே 12mm 16mm எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லி காலம் தான், எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியோட நீட்டாக வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. இன்ஜினியரிங் காலேஜும் பக்கம், மெடிக்கல் காலேஜ் அதை விட பக்கங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 3500 வாடகை கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கவலையே இல்லை. வாடகைக்கு விடுறதுனாலும் நீங்கள் தாராளமாக விடலாங்க. இல்லை நீங்களே வந்து ரிசைட் பண்ணுறதுனாலும் தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 66 லட்சம் ரூபாங்க, சரிங்களா? 3.25 சென்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடுங்க. சென்ட்டிங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடு ஒர்த்தபிளான வீடுங்க. உங்களுக்கு ஒர்த்தபிளான வீடுன்னு தோணினாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம என்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே பண்ணணுமோ லீகல்ல இருந்து லோன்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வீடியோஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல பிளாட்ஸாக இருக்கட்டும், லோ ப்ரைஸ்லையும் கொடுக்குறோம், ஹை ப்ரைஸ்லேயும் இருந்து லோ ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதுல மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம சொல்கிற ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ தேடி எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.